முன்னொரு காலத்தில் ஒரு அழகான பச்சை புல்வெளிக்கு நடுவே இருந்த ஒரு சிறிய கல்வீட்டில் பாக்ஸி என்ற ஒரு குட்டி நரி வாழ்ந்து வந்தது. தினமும் காலையில் பாக்ஸி புதிய சாகசங்களை தேடி புறப்படும். அன்று சூரியன் பிரகாசமாக ஜொலித்தது, பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன, பாக்ஸி மிகவும் உற்சாகமாக இருந்தது. அன்று பாக்ஸி மந்திரக்காட்டை விஸ்பரிங் வுட்ஸ் சுற்றி பார்க்க முடிவெடுத்தது. அங்குள்ள மரங்கள் காற்றுடன் ரகசியம் பேசுவது போல தோன்றும். பாக்ஸிக்கு இயற்கையை ரசிப்பது மிகவும் பிடிக்கும். வழியில் ஒரு சிவப்பு குட்டி வண்டிற்கு ஹலோ சொல்லிவிட்டு அணில்கள் உணவு சேகரிப்பதை வேடிக்கை பார்த்தது. திடீரென்று பாக்ஸி நின்றது. அதன் காதுகள் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டன. புற்களுக்கு நடுவே இருந்து குவாக் குவாக் என ஒரு சோகமான சத்தம் கேட்டது. மெதுவாக சத்தம் வந்த திசையை நோக்கி பதுங்கிச் சென்றது. இவ்வளவு அடர்ந்த காட்டில் யார் அழுது கொண்டிருப்பார்கள்? அங்கே ஒரு சிறிய வாத்து குஞ்சு கொடிகளுக்கு நடுவே சிக்கிக் கொண்டிருந்தது. அது பயந்த கண்களுடன் பாக்ஸியை பார்த்தது. பயப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன் என்று மெல்லிய குரலில் சொன்னது பாக்ஸி. தனது மென்மையான கால்களால் வாத்து குஞ்சுக்கு அடிபடாமல் அந்த படர் கொடிகளை விலக்கியது. வாத்து குஞ்சு விடுதலையானது. அது மகிழ்ச்சியில் குவாக் என்று கத்தியது. அதை பார்த்த பாக்ஸியின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்தது. இப்போது இருவரும் நண்பர்களாகிவிட்டனர். பாக்ஸி அந்த சின்ன வாத்து குஞ்சை பத்திரமாக குளத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்கே அம்மா வாத்து காத்துடன் குஞ்சை பார்த்ததும் அதற்கு அளவில்லா மகிழ்ச்சி. ஒரு நண்பருக்கு உதவி செய்வது எவ்வளவு மகிழ்ச்சியானது என்பதை பாக்ஸி உணர்ந்தது. சூரியன் மறையத் தொடங்கியது. வானம் பொன்னிறமாக மாறியது. பாக்ஸி திருப்தியுடன் வீடு திரும்பியது. இன்று அது ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறது. நாளை என்ன சாகசம் காத்திருக்கிறது?